ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பண்ட்ரியில் சிதம்பரம் கொசு ரொம்ப ஃபேமஸானது. கோவிலில் இது வந்து பிரசாதமாக இது பண்ணுவா கொடுப்பா. அதாவது கத்திரிக்காய்னாலே சிவனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இது வந்து சிதம்பரத்தில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு சிதம்பரம் கொசு. வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். அது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். வறுத்து அரைக்க வேண்டியது தான், கத்திரிக்காய் வதக்க வேண்டியதான், புளி தண்ணியை விட்டு கொதிக்க விட வேண்டியதான், வறுத்ததை சேர்க்க வேண்டியதான், அவ்வளோதான் முடிஞ்சு. 3 ப்ராசஸ். இப்போ வந்து வறுக்க வேண்டிய சாமான்களெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். உங்களுக்கு வெந்தயம் பிடிக்காது அப்படின்னா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்க்கறதுனால 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, மிளகு சேர்த்துருப்போம், அதனால 2 மிளகாய் போட்டால் போதும். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். செவக்க நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ இதை மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் தான் கத்திரிக்காய் வதங்கணும் நமக்கு, அதனால் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை நல்லா மணக்கா, இது ஒரு 200 கிராம் கத்திரிக்காய். இதுக்கு நல்லா குழைவாக வேகணும். அந்த அளவு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கணும். அடுப்பை குறைச்சி தீய வச்சு இது கொஞ்சம் நல்லா ஒரு அரைவாசிக்கு அப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். நான் ஊற வச்சுக்க அது நிறைய தண்ணி விட்டுருக்கேன், ஆனால் கொஞ்சமாக விட்டால் போதும். விட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்க்க வேண்டியதான், அவ்வளோதான். மூடி போடும். இது ஆறிடுச்சு. இதை அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. நான் காஷ்மீரி சில்லி போடலை, அதனால வந்து நிறம் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் ஒரு 20% தான் இதாகிருக்கு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைவாசி வெந்திருக்கு. இதில் வந்து நம்ம இந்த புளி தண்ணியை ஊற்றலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் இதில் விட்டுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டேன் நான் புளியை. நீங்கள் கொஞ்சம் திக்காகவே கரைச்சிக்கோங்க. இது வந்து கொதி வரட்டும். இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி. இது நல்லா கொதிச்சு புளி தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக பொடியை போட்டு நல்லா திக்காக அப்படியே தொக்குனா ரொம்ப தொக்கு இல்லை, ஓரளவு எடுத்து ஒரு கரண்டி விட்டுக்கிற மாதிரி, அந்த மாதிரி இது சாதத்தில் பசங்க சாப்பிட்லாம். தோசை, இட்லி எல்லாத்துக்கும் விட்டுக்கலாம். நல்லா கீழே இருக்கும். இந்த வாசனையே நம்மளை சுண்டி இழுக்கும். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். என் அத்திம்பேருக்கு வந்து சிதம்பரம் தான் ஊர். சொந்த அத்திம்பேருக்கு சிதம்பரம் தான் ஊர். கோவிலுக்கெல்லாம் அங்கே கூட்டின்னு போயிருக்காரு. சின்ன குழந்தையா இருக்கும்போது போயிருக்கோம். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு.
அங்கே வந்து எங்கள் அத்தை திரும்பி பார்த்தா இது பண்ணுவான். ஓ, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். அரைச்ச பொடியையும் நம்ம உள்ள சேர்த்துருவோம். எக்ஸாக்டாக எப்போ சேர்க்கணும்? கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்து வரும்ல, இதுக்கப்புறம் வந்து நல்லா குலைவா ஆயிரும். இதுவே நம்ம இந்த இதை சேர்க்க அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து வைப்போம். கலந்துட்டு காட்டுறேன். நல்லா கலந்தாச்சு. இது நல்லா கொதிச்சு வத்தி வரட்டும், கொஞ்சம் வத்தி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. டோட்டலாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. நந்தினிஸ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான டே டு டே லைஃப்க்கு உண்டான ரெசிபீஸை நந்தினிஸ் ஃபேமிலியில் ஹெல்த்தியான முறையில் பண்ணி காமிக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நூடுல்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிட்லாம். டெய்லி சாப்பிட முடியாது. டெய்லி சாதம், தோசை, இட்லி இந்த மாதிரி வெரைட்டி அதில் என்னென்ன எவ்வளோ தூரம் ஹெல்த்தியாக சாப்பிட ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியுமோ நம்மளும் சாப்பிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து ஹெல்த்தியாக இருக்கும். இதுதான் டே டு டே லைஃப். என்ன சொல்கிறது, வேறு எக்கச்சக்கமான ஐட்டம், பாஸ்ட்ரி ஐட்டம், அது இதெல்லாம் இருக்குது. எல்லாமே ஒரு நிமிஷம் நல்லா கற்றுன்ட்டு செய்யலாம். ஆனால் நமக்கு இது கீழே போச்சுன்னா என்ன ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுல்ல. அது எதுக்கு அந்த ரிஸ்க்கு? டெய்லி பசிக்கும் போது சாப்பிட்றதுக்கு இது தான் வேணும், அது வேண்டாம். அதனால் நந்தினிஸ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான ரெசிபிஸ் டெய்லி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய். டேஸ்ட் பண்ணி பார்த்துப்போமா? ரெசிபிக்கு லைக் கொடுக்க சொல்லு. ரெசிபிக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணாதான் ரெசிபி நிறைய ஷேர் ஆகும். நம்ம நந்தினிஸ் ஃபேமிலி வியூவர்ஸு எல்லோரும் நல்ல மக்கள். கண்டிப்பாக உங்களாம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் விரும்புகிறவங்க. அதனால் என்னோடய ரெசிபிஸ் கண்டிப்பாக லைக் கொடுத்துருவாங்க. லைக் பார்த்துட்டு போகிறாங்க, ரெசிபி பிடிச்சிருக்குன்னு பார்த்துறாங்க, லைக் கொடுக்க. நம்மளே நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது மறந்துடுறோம் லைக் கொடுக்குறதுக்கு. சுவாமி இதுனா வேகமாக போய் லைக் பண்ணிடுறோம். சமையல் இது இந்த மாதிரி இது நம்மளும் பார்ப்போம், நிறைய இது வரும்ல பார்ப்போம், ஆனால் லைக் பண்ண மறந்துடுறோம். அந்த வெள்ளைக்கட்டி போட்டது அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி கிளாஸாக இருக்குது. வறுத்தரைச்ச வாசனையோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.